அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவர் அந்த கேள்வி கேட்டுட்டார். அந்த கரையை சேர்றதுக்கான ஒரு நல்ல மார்க்கத்தை எனக்கு காண்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு சாமி வந்து அடுத்த ஒரு கேள்வி, அவர் பதில் கேள்வி அவர் கேட்குறாரு. ஏன்னா அவருடைய நிலை எப்படியா இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கிறாருங்கிறத மேலும் அவர் சோதிக்கிறதுக்காக வேண்டி இன்னொரு கேள்வியை சாமியே கேட்குறாரு. அது என்னென்னா, மாயா சமுத்திரத்துலேருந்து எங்கே கரையேறுவதற்கான மார்க்கத்தை நீ கேட்குற? ஏன்னா நமக்கு நம்மளுடைய கோல் தெரியணும், நம்மளுடைய இலக்கு என்ன, நம்ம எங்கே போகணுங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ தான் அதுக்கான பாதையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம எங்கே போகணுன்னே தெரியல அப்படின்னா, யாராவது ஏதாவது வழி காமிங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது தவறான வழியை கூட மற்றவங்களால காண்பித்து கொடுக்கறதுக்கான ஏதுவான ஒரு விஷயமா மாறிடும். அப்போ எனக்கு இங்கே தான் போகணுங்கிறது நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்படி அந்த சீடர் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாரு. எங்கே அப்படின்னா அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் எதை கண்டுபிடிச்சாருங்கிறது தான் இப்போ அடுத்தது சாமி வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. நீ எங்கே போகணும்னு நினைக்கிற, அந்த கரை எது அப்படிங்கிறத நீ நினைக்கிற. ஏன்னா அந்த கலங்கரை விளக்கத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே ஒரு ஹார்பர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த லைட் ஹவுஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை கண்டுபிடிச்சிட்டாரு. அங்கே தான் கரை இருக்குது, அதுதான் நமக்கான ஒரு இடங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். அது எந்த இடம் அப்படிங்கிறது தான் இப்போ சாமி கேட்குறது. அப்போ எங்கே போய் கரையேறணும்னு நீ நினைக்கிற அப்படின்னு. அதுக்கு சீடன் சொல்கிறாரு, எல்லாம் வல்ல ஈஸ்வரன் இடத்தில்னு. அப்போ அவருக்கு ஒரு ஊர்ஜிதம் தெரிஞ்சு போச்சு. இங்கே வெளி உலகத்தில் கிடைக்காத ஒரு இன்பம் அந்த இறைவன்கிட்ட தான் கிடைக்கும். அந்த இறைவன் எங்கே இருக்கிறானோ அங்கே போய் சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ஆனந்தம்ங்கிறத நாம் அனுபவிக்க முடியும். அது வரைக்கும் இந்த சுகதுக்கங்களில் நம்ம அனுபவப்பட்டு நம்ம ஒரு பந்தப்பட்டுட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்போது அதுக்கான தீர்வு எங்கே இருக்குங்கிறத அவர் முன்னமே தெரிஞ்சுக்கிட்டார். எப்படி போகணுங்கிற வழி மட்டும்தான் அவருக்கு தெரியல. அப்போ இறைவன்கிட்ட போனால் அந்த ஈஸ்வரனிடத்துல போய் நம்ம சேர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை சால்வ் ஆயிரும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்துட்டார். அதனால் எல்லாம் வல்ல ஈஸ்வரன் இடத்துல தான் நான் போய் சேரணும், அவர்கிட்ட சேர்றதுக்கான வழியை நீங்கள் எனக்கு காண்பித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்வரன்கிட்ட சேரணுன்னா ஈஸ்வரன் யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே. தெரிஞ்சிருந்தால் தான் நாம் அவரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நான் ஒரு நண்பரை சந்திக்க போகிறேன், அந்த நண்பரை பற்றின அறிமுகம் எனக்கு முன்னமே தெரிஞ்சிருக்கணும். அவருடைய முன்னமே பழக்கம் இல்லாட்டினா கூட அவருடைய அங்கே அடையாளமாவது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஒருத்தர் வருவார், அவரை பிக்கப் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை அனுப்புகிறாங்க அப்படின்னா அவருடைய அடையாளத்தை சொல்லியாவது அனுப்புவாங்க. அவர் வெள்ளை கலர் சட்டை போட்டிருப்பார், வெள்ளை கலர் வேட்டி உடுத்தியிருப்பார், கண்ணாடி போட்டிருப்பார், முடி வந்து கொஞ்சம் வெள்ளை நிறமாக இருக்கும், அவரை கூட்டிகிட்டு வாங்கன்னு ஏதாவது ஒரு அடையாளத்தை சொன்னால் தான் நான் அவரை கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வர முடியும். அப்போ ஈஸ்வரன்கிட்ட நான் போய் சேரணும் அப்படின்னா ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாருங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவருடைய அடையாளம் தெரியலன்னா நான் வேறு யாரையாவது கூட நான் ஈஸ்வரனாக நான் சங்கல்பம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஈஸ்வரன்னா அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதையும் அந்த குரு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறார். இவனுக்கு ஈஸ்வரனை பற்றின அறிவு என்னவா இருக்குது, அவன் ஈஸ்வரனை யாராக புரிஞ்சுருக்கிறான் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்குறாரு. அப்போது ஈஸ்வரன்னு சொல்லப்பட்டது இன்னதென்று உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. இதுதான் ஈஸ்வரன்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கே, அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அது தெரிஞ்சால் தானே நீ அங்கே போய் சேர்றதுக்கான ஒரு வழியை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ நமக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள், இவங்கெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது யாராக இருக்கும்? பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க 3 பேர்த்துக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கும். படைத்தல், காத்தல், அழித்தல்னு ஒரு தொழில் இருக்கும். அவங்க தான் வந்து ஈஸ்வரன்கள். இவங்களை வந்து எங்கே போய் பார்த்து கும்பிட முடியும் அப்படின்னா ஒரு கோவிலை கை காமிக்கிறாங்க. அதில் வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஒரு உருவத்தை காமிச்சு இதுதான் ஈஸ்வரன், இதுதான் விஷ்ணு, இதுதான் விநாயகர், இதுதான் முருகர், இதுதான் துர்கை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு உருவத்தை காமிச்சு நம்மளை வணங்கவும் செய்விச்சிருக்காங்க. ஸோ அதுதான் நமக்கு தெரியும். அவருடைய தன்மை என்னன்னு வேதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பெற்றோர்கள் நமக்கு காண்பித்து கொடுத்த அந்த ஈஸ்வரன்கிட்ட உடைய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த விஷயங்கள் தான் இருக்குது. அப்போது கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த பிம்பங்கள் தான் நான் ஈஸ்வரன்னு சொல்லி நான் நம்பிட்டுருக்கிறேன். அதை வந்து கும்பிட்டு அதுக்கு நைவேத்தியம் செஞ்சு அது மேலே ஒரு பூஜை செய்கிறோம் அப்படின்னா அதுக்குண்டான பலனை நான் அனுபவிக்கிறதா இது வரைக்கும் அப்படி தான் நான் நம்பிட்டுருக்கிறேன். ஆகையினால் இப்படி தான் இருக்கும்னு நானும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீடன் வந்து பதில் சொல்கிறாரு. அப்போது சாமி கேட்குறாரு, சரி ஈஸ்வரனுக்கு சர்வ வியாபகத்துவம், அதாவது எங்கும் நிறைந்துள்ள ஒரு தன்மை, அது இருக்குன்னு நம்பிக்கையா இல்லைன்னு உன்னுடைய நம்பிக்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நாம்
கதைகளில் கேட்ட வரைக்கும் இந்த பக்த பிரகலாதன் அப்படின்னு கதையில் வந்து அந்த படத்தில் கூட வரும். அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, தூணெல்லாம் இடித்து பார்த்தா எல்லா இடத்துலையுமே அவர் நரசிம்ம அவதாரத்தோட அப்படியே இருக்கிற மாதிரியெல்லாம் காட்சிகளை நம்ம பார்த்துருப்போம். நமக்கு சொல்லப்பட்டதும் அவர் இல்லாத இடமே கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்லி தான் நாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்த விஷயம். அப்போ அவர் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறவர் தான். சர்வ வியாபகத்துவம்ங்கிறது அவருக்கு கண்டிப்பாக இருக்குது. அப்படி இல்லாமல் இல்லை. இல்லைன்னா நான் வீட்டில் உட்காந்து வணங்கினாலும் எனக்கு ஒரு விஷயம் நடக்குது. ஒரு கோயிலில் போய் வணங்கினாலும் எனக்கு ஒரு விஷயம் நடக்குது. அப்போது அவர் ஒரு இடத்துல மட்டும் இருந்தால் நான் இன்னொரு இடத்துல வேண்டுறது அவருக்கு தெரியாமல் போயிருக்குமே. அப்போது எல்லா இடத்துலையும் அவர் நிறைஞ்சிருந்தால் மட்டும்தான் நான் எங்கே வேண்டுனாலும் எனக்கு அந்த விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்க முடியும். அப்போது அவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சீடன் வந்து இதுக்கு ஒரு பதில் சொல்கிறாரு. அப்போ ஈஸ்வரன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லி ஒரு பூர்ண நம்பிக்கையாக சொல்லிட்டேன். அப்படி ஒரு சர்வ வியாபகத்துவம் உள்ள ஒரு பொருளுக்கு ஒரு நாமமோ ரூபமோ இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற பொருளாக இருந்தால் அதுக்கு ஒரு உருவம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதனால் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க முடியாது. நம்மக்கிட்ட ஒரு செல்ஃபோன் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் இருக்குது. அதுக்கு ஒரு இடம் வேணும். அது தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு அடிமுடி அதெல்லாம் அவசியம். ஆகாசம் வேணும், பூமி வேணும் அந்த பொருளுக்கு. அப்போ தான் அது ஒரு இடத்துல நம்ம நிறுத்த முடியும். அப்போ எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பொருள் அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு உருவத்தோடு அது இருக்க முடியும் அப்படிங்கிறதுல சாத்தியம் கிடையாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற பொருள்னா வேற ஒரு விஷயத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு மறைவை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். அதுக்கு ஒரு உருவம்னு ஒன்று இருந்தால். அப்போ அதுக்கு ஒரு நாமம், அதுக்கு ஒரு பெயரோ இல்லை ஒரு உருவமோ இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் அது கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறதுக்காக தான் அவர் கேட்குறாரு. அப்படி உண்டாக வாய்ப்பு இருக்குதா? எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற ஒரு பொருளுக்கு ஒரு உருவம் இருக்க முடியுமா? இப்போது உதாரணத்துக்கு காற்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் ஒரு சின்ன ஒரு துளை கொடுத்தீங்கன்னா அது அதில் போய் ஃபில் ஆயிரும். அதை எங்கெல்லாம் அதனால் போக முடியுமோ எல்லா இடத்துலையும் அது உள்ளார நுழைஞ்சு ஒரு சின்ன ஒரு சந்து இருந்தால் கூட அதுக்குள்ளாரெல்லாம் அது நிறைஞ்சு போய் நின்றும். அப்போது அந்த காற்றுக்கு உருவம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த உருவம் இந்த கேப்புக்குள்ளே போகாது. அப்படிங்கிறப்போ அந்த கேப்புக்கு தாண்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு அதனால் நிறைய முடியாது. அது உருவமற்று இருக்கிறனால தான் ஒரு சின்ன துளை போதும் அந்த வழியாகவும் கூட உள்ளே பூந்து அது உள்ளுக்குள்ளார ஃபுல்லாக வந்து நிறைஞ்சிருது. ஒரு வாட்டர் கேன் இருக்குன்னா அதனுடைய மேல் மூடி வந்து பார்த்திங்கன்னா மூடி போடுற இடம் அதனுடைய வாய் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஆனால் வாட்டர் கேன் ரொம்ப பெருசாக இருக்கும். அது சின்ன சைஸாக இருந்தாலும் அதுக்குள்ளார பூந்து அது அந்த வாட்டர் கேனுக்குள்ளார ஃபுல்லாக நிறைஞ்சிருது அந்த வாயுங்கிறது. அப்படி தான் வந்து அந்த உருவம் இருக்கிறதா இருந்துச்சுன்னா அந்த சின்ன வாயுக்கு விட பெரிய உருவமாக இருந்தால் அதனால் உள்ளே போய் நிறைய முடியாது. அப்போது ஒரு உருவம்னு ஒன்று வரும்போது அந்த சர்வ வியாபகத்துவம் அப்படிங்கிறது அங்கே சந்தேகமாகுது. அது எப்படி அது எல்லா இடத்துலையும் நிறைய முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உண்டாகுது. அப்போது நாம ரூபங்கள் அப்படிங்கிறது உண்டாக இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நாம் புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது ஈஸ்வரன் நாம ரூபாதிகள் இல்லை, அவர் சர்வவியாபி அப்படின்னு சொல்லி நீ சொல்லும்போது அப்போ அந்த ஈஸ்வரன் உனக்குள்ளார இருக்கணுமா இல்லையா? ஏன்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிற ஒருத்தர் அப்படின்னு நீ சொல்லி தேடும்போது அப்போ உனக்குள்ளாரையும் அவர்னால் நிறைஞ்சிருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா நாம் ஈஸ்வரன் சொல்லி நினச்சிட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயத்தில் வந்து கோவிலில் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சாஸ்திரங்களில் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் அப்படின்னா நம்ம உலகத்தில் எல்லா இடத்துலையும் தேடிட்டு இருந்தாலும் கூட அவர் நமக்குள்ளாரையும் அந்த சர்வ வியாபகத்துவத்தில் அந்த உள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய அந்த உள்பகுதியும் அதில் சேர்ந்து தான் இருக்குது. அப்போ அந்த உள்பகுதியிலையும் கூட அது நிறையறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது இல்லையா? அப்போ அந்த சர்வ வியாபகத்துவம்னு சொல்லும்போது அதில் உள்ளும் வெளியும் ரெண்டும் சேர்ந்ததாக தான் இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளாரையும் அந்த ஈஸ்வரத்தன்மை இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி சாமி கேட்குறாரு. ஆமாம், அவர் உள்ளாரையும் கண்டிப்பாக இருக்க முடியும். அவர்னால் வெளியில் மட்டும் இருக்க முடியாது. அந்த உள் அப்படிங்கிறதும் அந்த சர்வ வியாபகத்துவத்தோடு சேர்ந்து தான் இருக்குது. அப்போது சாமி கேட்குறாரு, அப்போ நமக்குள்ளார அந்த ஈஸ்வரன் இருக்கும்போது அந்த ஈஸ்வரன் நமக்குள்ளார இருக்கிறவர் அவர் ஈஸ்வரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் மகேஸ்வரன் தான், பிரம்மா தான், விஷ்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த பிம்பங்களில் தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு அங்கே போய் வணங்குறது, அங்கே போய் பூஜை புனஸ்காரங்களை செய்கிறது அப்படின்னு சொல்லி அது அவரை ஈஸ்வரன்னு சொல்லி நாம் சங்கரிப்பிக்கும் போது நாம் அதை நினைக்கும் போது நாம் வந்து ஈஸ்வர மதஸ்தன்னு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. அப்போது உள்ளே இருக்கிற ஈஸ்வரனை அவர் ஈஸ்வரன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வெளியில் போய் தேடிட்டு இருக்கிறோம். அவர் உள்ளாரையும் அவர் இருக்கிறாரு அப்படின்னா நம்ம வெளியில் போய் தேட வேண்டிய அவசியமே கிடையாது.
அப்போ வெளியில தேடுறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு பதில் என்னவா இருக்குதுன்னா, அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்குதுன்னா, உள்ள அவர் இல்ல அப்படிங்கிற அந்த கொள்கை அங்க இருக்குதுன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கை அங்க இருக்கிறனால தான் வெளியில தேட வேண்டிய ஒரு அவசியம்ங்கிறது இருக்குது. இதத்தான் வந்து சிவவாக்கியர் வந்து ஒரு பாடல்ல சொல்லுவாரு. "ஓடி ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தேடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே" அப்படின்னு சொல்லி. அப்போ உள்ளுக்குள்ளாரையே உட்கலந்து ஒரு ஜோதி அங்க இருக்குது. அத தேடுறேன்னு சொல்லிட்டு வெளியில தான் போய் அலைஞ்சு திரியிறாங்க. அப்போ வெளியில போய் அலைஞ்சு திரிஞ்சு போய் அதில மாண்டு போன அந்த ஈஸ்வரன பார்க்க முடியாம மாண்டு போன இங்க உயிரினங்கள், அந்த உயிர்கள் இங்க வந்து அதிகமா இருக்குது அப்படிங்கிறது சாமி வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. அதுதான் வந்து இங்க கோடிக்கணக்கில இருக்குது அப்படின்னு சிவவாக்கியர் வந்து சொல்றாரு. சாமியே அங்க சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, நமக்குள்ளாரே அந்த ஈஸ்வர தன்மை இருக்கும்போது, அது உள்ளிலும் அவர் நிறைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளார இருக்கும்போது, நாம ஏன் அத வெளியில போய் தேடணும்? நாம ஒரு இடத்துல உட்காந்து எந்த செலவும் இல்லாம, ஜீவ விரயமும் இல்லாம, அந்த கால நேரத்தையும் நம்ம கடத்தாம, நம்மனால ஒரு இடத்துல உட்காந்தே அந்த ஈஸ்வரன கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இவ்வளவும் பேசுறது. ஏன்னா, வெளியில இருக்கக்கூடிய கோயில்கள, இந்த கோயில் இப்படி தான் இருக்கணும், அதுக்கு 9 வாசல்கள் இருக்கணும், அதுக்கு கோபுர வாசல்னு ஒரு 4 வாசல் இருக்கணும், அம் சுற்றம்பலம்னு சொல்லிட்டு ஒரு 3 வாசல்கள் அந்த மண்டபம் இருக்கணும். அதில சுற்றம்பலம்னு சொல்லி 3 வாசல்கள் இருக்கணும். அதுக்குள்ளார வந்து அர்த்த மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வாசல்கள் அடுக்கடுக்கா இருக்கணும். இப்படி 9 வாசல்களோட கூடி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார போனா அந்த கருவறையில ஒரு பிரதிஷ்டை வந்து அங்க செய்யப்பட்டிருக்கணும். அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறை அவங்க ஏற்படுத்தி வச்சிருக்கிறவங்க அனுபவஸ்தர்கள் தான். அது யாரும் ஆ ஈஸ்வரன பார்க்காதவங்க யாரும் அந்த விஷயத்த வந்து எழுதல. ஈஸ்வரன பார்த்து தனக்குள்ளார உணர்ந்தவங்க தான் அந்த வரைமுறையை எழுதி, இப்படி தான் ஒரு கோயிலுங்கிறது இருக்கணுங்கிறத அவர் நிர்ணயம் பண்ணி, அவங்க அத வெளியில கட்டடமா கட்டி அதில பிரதிஷ்டை செஞ்சு மக்களை வந்து வணங்குறதுக்கான அனுமதிய குடுக்குறாங்க. ஆனா அவங்க ஈஸ்வரனை எப்படி பார்த்தாங்க? என்ன ஒரு செயல்முறையில அவங்க ஈஸ்வரன அந்த பதவிய அடைஞ்சாங்கங்கிறத நாம யோசிச்சு பார்த்தோம்னா, அவங்க இந்த கோயில்களுக்குள்ளார போய் வெளி விஷயங்கள்ல தேடி அவங்க எதுவுமே அலையல. ஒரு இடத்துல உட்காந்து, தான் மேல புத்து கட்டுற அளவுக்கு உட்காந்து தவம் பண்றாங்க. அப்புறமா ஒரு கடவுள் இறங்கி வந்து, "உனக்கு என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு சொல்லி கேட்டதா நம்ம புராண கதைகள்லயும், நம்ம படங்கள்லயும் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ கோவில்களுக்குள்ள போய் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததா அங்க சரித்திரங்கள் இல்ல. ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணி, அப்படி கடவுள தரிசிச்சவங்களுக்கு தான் அந்த "என்ன வரம் வேணும் கேளு" அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக இறங்கி வராங்களே தவிர, அப்படிப்பட்ட மகான்கள் அந்த கடவுள உணர்ந்து தான், அத அடையாளப்படுத்துறதுக்காக வேண்டி வெளி விஷயங்கள வந்து உண்டு பண்றாங்க. ஏன்னா, அவங்களுக்கு வந்து தன்னை அறியறதுக்கான எந்த ஒரு அவசியம் இல்லாம போகுது. ஏன்னா, அவங்களுடைய அவசியம், அவங்களுடைய தேவை எல்லாமே வெளி விவகாரங்கள்லயே இருக்குது. காசு வேணும், பணம் வேணும், பேரு புகழ் வேணும், சுகமா இருக்கணும், இங்கேயே ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறவங்க. இங்க குறை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணம் இருக்கிறவங்க. அவங்களுக்கு தன்னை அறியணுங்கிற அந்த எண்ணம் வர்றது கிடையாது. அப்படிப்பட்டவங்களுக்காக இவங்க நிர்ணயம் பண்ணது தான் இந்த தெய்வீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம். அங்க போய் நீங்க வேண்டிக்கோங்க. ஏன்னா ஒரு ஊர்ல ஒரு மகான் ஒருத்தர் ஞானம் அடைஞ்சு வந்திருப்பாரு. அவர்கிட்ட நம்ம கேள்விப்பட்டு அவர்கிட்ட நம்ம போவோம். நீங்க எப்படி இந்த ஞானம் அடைஞ்சீங்க? எனக்கு அந்த வழிய காமிச்சு குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்கள விட, எனக்கு நோய் சரியாகணும், எனக்கு கடன் சரியாகணும், என்னுடைய குடும்பத்தில இந்த பிரச்சனை இருக்கு, அது சரியாகணும், எனக்கு திருமணம் ஆகணும், குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கான காரியங்கள தேடி போறவங்க அதிகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, அவருக்கு அதுக்கு சொல்யூஷன் குடுக்கறதுக்கு அவர் கிடையாது அவர். அவர் ஒரு குழந்தை அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய டாக்டர் அவர் கிடையாது. கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடிய புரோக்கர் அவர் கிடையாது. உங்களுடைய கடன் பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஃபினான்சர் அவர் கிடையாது. அவருடைய வேலை என்னன்னா, ஈஸ்வரனுடைய இடத்த காமிச்சு குடுத்து, அந்த ஈஸ்வரன் அடையறதுக்கான வழிவகைகள சொல்லிக் குடுக்கக்கூடிய ஒரு புரோகிதரா தான் அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு வழிகாட்டியா தான் அவர் அங்க இருக்கிறாரு. அப்போ அத நீங்க கேட்டு போனீங்கன்னா, அவர் சரியான வழிய காமிச்சு குடுப்பாரு. நாம கேட்டு போறது எல்லாமே உலகத்துக்கான விஷயங்கள கேட்டு போகும்போது, அதுக்கான இடம் இது கிடையாதுன்னு சொல்லி அவங்கள டைவர்ட் பண்ணுறதுக்காக உண்டாக்கப்பட்டது தான் இந்த தெய்வீகங்கள். இந்த தெய்வீகம்னு சொல்லக்கூடிய அந்த மார்க்கம். ஒரு கோயில பிரதிஷ்டை செஞ்சு, "நீ அங்கே போய் வேண்டிக்கோ, நீ நினச்சது நடக்கும்னு" சொல்லி அவங்க எல்லாத்தையும் டைவர்ட் பண்ணி விட்றாங்க. இல்லை, எனக்கு உங்களுடைய உபதேசம் வேணும், நீங்கள் எப்படி இறைவன் அடைஞ்சிங்களோ அப்படி வேணும்னு சொல்கிறவங்களுக்கு ஞானத்துக்கான பாதைகளையும் அவங்க காமிச்சு கொடுத்துருக்குறாங்க.
அகஸ்தியர் வந்து திருமுருகாற்று படைன்னு சொல்லி ஒரு நூல் எழுதுறாரு. முருகனை பத்தி வர்ணனையோட நெறைய விஷயங்கள் எழுதுறாரு அப்படின்னா, ஞான கோவையில நீங்க ஞானத்துக்கான விஷயங்களையும் அவர் அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ அவங்கனால யோக மார்க்கத்தையும் கற்பிக்க முடியும், பக்தி மார்க்கத்தையும் கற்பிக்க முடியும். ஆனா, நமக்கு எது தேவைங்கிறத நாம தான் முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. அங்க 2 வகையான மார்க்கங்கள் இருக்குது. எனக்கு பக்தி மார்க்கம் போதும் அப்படின்னா, நம்மளால ஈஸ்வரன் அடைய முடியாது. ஆனா, ஈஸ்வரன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு பிரார்த்தனை செஞ்சு, அந்த விஷயங்கள நம்மனால வாங்கிக்க முடியும். இந்த உலகத்துக்கான ஒரு விஷயங்கள. ஒரே நோக்கத்தோட இருந்து, அந்த எலிஜிபிலிட்டியோட காத்திருப்போட இருந்தோம் அப்படின்னா, அது கண்டிப்பா நிறைவேறும். ஆனா, அதனால என்ன பிரயோஜனம் இருக்குன்னு நாம யோசிச்சு பார்த்தோம்னா, அதில ஒண்ணுமே இல்ல தான். திரும்பவும் அந்த சங்கற்பம் சரியாகி போச்சு அப்படின்னா, வேறொரு சங்கற்பம் அங்க வரவே போகுது. இன்னொரு தேவை வரவே போகுது. இன்னொரு பிரார்த்தனை அங்க உண்டாகவே போகுது. அப்போ அது பிரார்த்தனை பண்ணி தீர்வ காண்றது, பிரார்த்தனை பண்ணி தீர்வ காண்றதுன்னு அது இன்ஃபினிட்டியா போயிட்டே இருக்கும். ஒரு அளவில்லாம போயிட்டே இருக்கும். அப்போ இதுக்கான மொத்த தீர்வா அவங்க வச்சிருக்கிற ஒரே விஷயம் என்னன்னா, ஈஸ்வரன் அடையறது தான். அந்த ஈஸ்வரன்கிற ஒரு தன்மைய நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, வேற எதுவுமே தேவையில்ல அப்படிங்கிறது தான் அவங்க நினைக்கிற ஒரு விஷயம். ஒரு கிராமத்தில வந்து ஒரு ராஜா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ட குடுக்குறாரு. இன்னைக்கு வந்து என்னுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு நீங்க இன்னைக்கு எதெல்லாம் கேட்குறீங்களோ, அதெல்லாமே இன்னைக்கு நான் குடுத்துருவேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி தண்டோரா அடிச்சு ஒரு அறிவிப்ப வந்து குடுக்க சொல்றாரு ராஜா. அ சுத்தி இருக்கிற கிராமங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அறிவிப்ப வந்து குடுக்குறாரு. மக்களும் அத கேட்டுட்டு எல்லாரும் வரிசையில் நின்னுட்டாங்க. காலையிலேயே. நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள முன்னிட்டு வந்துருங்கன்னு முன்னாடி நாளே தண்டோரா போட்டதுனால, காலையில நேரத்தில எல்லாம் புறப்பட்டு வந்து லைன்ல நின்னுட்டாங்க. எல்லாரும் எனக்கு பசு வேணும், விவசாய நிலம் வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும்னு சொல்லி என்னென்னமோ கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு பெண்ணு மட்டும், "நான் உங்களோட ராணியா ஆகணும்." அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுதல அவங்க வைக்கிறாங்க. ராஜா வந்து வாக்குறுதி குடுத்துட்டாரு, "இன்னைக்கு என்ன கேட்டாலும் குடுத்துர்றேன்னு" சொல்லிட்டு. சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாரு அவரு. அப்ப அவங்கள மணக்கவும் செஞ்சுட்டாரு. இப்போ இந்த பொண்ணு பொருள் கேட்டவங்களுடைய நிலைமை என்னன்னா, அந்த விவசாய நிலமும் மத்த பொருள்கள் எல்லாம் தீர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் இருக்கும். இல்லைன்னா, இன்னொருத்தன் நம்மள விட ஜாஸ்தியா வாங்கிட்டான்னு தெரியாத வரைக்கும் நாம தான் பெருசா எடுத்துட்டோம், நமக்கு தான் பெரிய பம்பர் பிரைஸ் கிடைச்சிச்சுன்னு சந்தோஷத்துல இருப்பாங்க. இன்னொருத்தன் அதை விட நாம 1 ஏக்கரா வாங்கியிருக்கிறோம், இன்னொருத்தன் 5 ஏக்கரா கேட்டு வாங்கிட்டான் அப்படின்னா, அந்த சந்தோஷம் அங்க இல்லாம போயிருது. ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! இன்னொரு 4, 5 ஏக்கரா சேர்த்தியே நம்ம கேட்டுருக்கலாமே அப்படிங்கிற ஒரு துக்கம் அங்க உண்டாயிரும். அடுத்தவன பார்க்கும்போது. நம்மள விட இன்னொருத்தன் நல்லா இருக்கிறான் அப்படின்னு நினைக்கும்போது, இன்னொருத்தனுக்கு பெரிய பம்பர் பிரைஸ் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கும்போது, நம்ம கையில இருந்த அந்த சின்ன ஒரு விஷயம், அந்த ஆனந்தம்ங்கிறது சின்னதா தெரியுது. அப்ப அதில துக்கமும் உண்டாயிருது. ஆனா இங்க அந்த பெண் வந்து ராணி ஆகணும்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க ராஜா கூடயே இருக்காங்க. அவங்க ராஜா அனுபவிக்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களையும் எல்லாத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டே வராங்க, அரண்மனையிலிருந்தே. அப்போ அவங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் முழு சொல்யூஷனா அது மாறிருது. அவங்களுக்கு வேற எதுவுமே தேவை அப்படின்னு சொல்லி அங்க இல்லாமலே போகுது. நாம இங்க எதை செலக்ட் பண்றோங்கிறது தான் அங்க முக்கியம். நாம எத கேட்குறோங்கிறது தான் முக்கியம். நாம இந்த உலகத்துல பார்க்கக்கூடிய எல்லா சந்தோஷங்களும் யார்கிட்ட இருந்து வருதோ, நாம அவரவே கேட்டுட்டோம் அப்படின்னா, எதுவுமே நமக்கு தேவையில்லாம போயிரும். அப்போ அந்த ஈஸ்வரன் கிட்ட இருந்து தான் எல்லாமே வருது அப்படின்னா, எனக்கு அந்த ஈஸ்வரன் தான் வேணும் அப்படின்னா, அது ஒரு ஊற்று மாரி எல்லாமே நம்ம அதிலிருந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா சந்தோஷத்துக்கான ஆதாரத்த குடுக்கக்கூடியவரா அவர் இருக்கிறாருங்கிறப்போ, அவர் அடையிறது தான் சரியான ஒரு விஷயங்கிறத அந்த ஞானிகள் புரிஞ்சு வச்சதுனால தான், அவங்க இந்த உலக காரியங்கள்ல ஈடுபடுறது கிடையாது. உலக விஷயங்கள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு, தன்னை கவனிச்சு அந்த ஈஸ்வர நிலையை அடையிறத மட்டுமே நோக்கமா வச்சுட்டு அவங்க செயல்பட்டவங்க. அப்படிப்பட்டவங்க தான் இந்த யோக மார்க்கத்த வந்து இங்க உண்டாக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ நாம இந்த வெளி விவகாரங்களுக்காக நம்ம பிரயத்தனப்படுறோம் அப்படின்னா, அந்த பக்தி மார்க்கம்னு ஒரு விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் நாம் இது நாள் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சாமி கேட்குறாரு, நீங்கள் நமக்குள்ளார அந்த ஈஸ்வர தன்மை இருக்கும்போது, நாம் இதல்ல ஈஸ்வர தன்மை வெளியில தான் அப்படின்னு அலைஞ்சு நம்ம திரியும்போது, அது நமக்கான ஆன்மீகமாக அது இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது ஆன்மாவை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். தெய்வீகம்ங்கிறது தெய்வத்தை பற்றி அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ தெய்வத்தை நம்ம சங்கல்பித்து தெய்வத்தை கும்பிடுறோம் அப்படின்னா, அது உலக விஷயங்களுக்கு அது ஏதுவானதாக தான் இருக்குமே தவிர, நம்மளை அறியறதுக்கான எந்த விஷயத்தையும் அங்கே இல்லை. அது ஒரு அடையாளப்படுத்தி அவங்க காமிச்சிருக்கிறாங்க. என்னைக்கோ ஒரு நாள் இவன் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அனுபவஸ்தரே வந்து அந்த கோவில்களை உண்டு பண்ணி அதில் பிரதிஷ்டை செஞ்சு நீ அங்கே போய் வணங்குங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, இப்போ என்னுடைய பையன் ஒருத்தர் இருக்கிறான். அவன் ஒரு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்கிட்ட வந்து மயில் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறான்னு வச்சுக்கோங்க. நான் நேராக வா பார்க்குக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த மயிலை காமிக்கிறத விடவும், அவனுக்கு அதே இடத்துல ஒரு மயிலை வரைஞ்சு காமிச்சேன்னா, அதில் பெயிண்டிங் எல்லாம் பண்ணி இப்படி தான்ப்பா மயில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அதுவே போதும் தான்.
மயிலினுடைய அடையாளத்தை நான் காமிச்சு கொடுத்துட்டேன். அந்த பேப்பரில் இருக்கிறத அவன் மயில்னே நம்பவும் செஞ்சுருவான். மயில் இப்படி தான் இருக்குன்னா அது இப்படி தான் அப்படின்னு. ஆனால் அந்த மயில் வந்து கூவுறது கிடையாது, அது கத்தாது, அசையாது, தோகையை விரிக்காது, அது பாட்டுக்கு பேசாமல் நான் எப்படி வரைஞ்சனோ அதே உருவத்தில் அப்படியே தான் இருக்கும். அப்படி தான் வரையப்பட்ட அந்த பிரம்மத்தை குறித்து அவங்க அனுபவித்த விஷயத்தை அவங்க வரைஞ்சி கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளப்படுத்தி தெய்வீகத்தில் கொடுத்துருக்குறாங்க. அது அங்கே எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆனால் அது ஒரு அடையாளம். அது என்றைக்கோ ஒரு நாள் அவங்களுக்கு ஞான வேட்கை உண்டாகும் போது, அந்த ஞானத்துக்கான தாகம் உண்டாகும் போது, அவங்க உள்ளுக்குள்ளார போய் அனுபவித்து பார்க்கும்போது அந்த சங்கல்பத்தில் இருந்தக்கூடிய அந்த பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள அந்த அடையாளத்தெல்லாம் பார்த்தாங்கன்னா, இதைத்தான் நீ அடையாளமாக காமிச்சியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்கு தோன்ற வேண்டிய ஒரு அவசியம் உண்டாகும். அப்போ என் பையன் நிஜமாகவே நாளைக்கு மயிலை பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்பா வரைஞ்சி காமிச்சது அது இதுதானா அப்படின்னு அவன் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்குவான். அவன் நாளைக்கு புறாவை பார்த்து இது மயில்னு நினைக்க மாட்டான். நான் வரைஞ்சி காமிச்ச அந்த மயிலினுடைய அடையாளத்தை பார்த்துக்கிட்டான். தோகை இப்படி இருக்கும், அதுக்கு கொண்டை இருக்கும், அது இந்தந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அடையாளப்படுத்தி காமிச்சதுனால அதை நேரில் பார்க்கும்போது இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சது. ஆனால் அந்த பேப்பரில் வரைஞ்சது உண்மையான மயில் கிடையாது, அதனுடைய அடையாளம். அதே மாதிரி தான் இந்த தெய்வீகத்தில் அவங்க அடையாளத்தை மட்டுமே காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. அது என்றைக்கோ ஒரு நாள் அவங்க உணரும் போது இதுதான் கடவுளுங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிய ஒரு அடையாளத்தை தான் அவங்க காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்போது அந்த சரியான மார்க்கத்தை அவங்க உள்ளுக்குள்ளார தான் அவங்க பார்த்துருக்குறாங்க, அந்த அனுபவஸ்தர் எல்லாமே. அப்போ நாம் உள்ளுக்குள்ளார பார்க்காம வெளியில் பார்த்துட்டு இருந்தோம்னா மற்ற மனிதர்கள் மாதிரி நம்ம மாண்டு தான் போகணுமே தவிர நம்ம ஈஸ்வரனை அடைய முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே சாமி வந்து புரிய வைக்கிறாரு. அப்போது உனக்குள்ளாரே அந்த ஈஸ்வரத்தன்மை இருக்கும்போது அது அல்ல ஈஸ்வரன், வெளியில் தான் ஈஸ்வரன் இருக்கிறான்னு சொல்லி நீ போகும்போது அது ஈஸ்வர மதத்தை சார்ந்ததாக இருக்குதா அப்படின்னு சொல்லி சாமி வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்னா இப்போது சீடன் வந்து அடுத்த கேள்வி கேட்குறாரு, ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி கேட்குறாரு. அது என்னென்னா, சரி சாமி நீங்கள் சொல்லிட்டீங்க உள்ள ஈஸ்வரன் இல்லை அதனால் நீ வெளியில் வர்ற, அது வந்து உனக்கு ஈஸ்வர மதத்தை சார்ந்ததாக இருக்குதான்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அது கரெக்டு தான். ஆனால் நான் திருப்பி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெளியிலையும் ஈஸ்வரன் இருக்கிறான் உள்ளார ஈஸ்வரன் இருக்கிறான்னு சொல்கிறாங்க. நான் உள்ளே பார்த்தா என்ன வெளியில் பார்த்தா என்ன, ரெண்டும் ஒன்று தானே. ஏன்னா அவருக்கு தான் சர்வ வியாபகத்துவம்னு ஒன்று இருக்குதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. அப்போ எங்கே தேடுனாலும் நான் ஈஸ்வரனை பார்க்க வேண்டியது தானே, அதுதானே ஒரு சர்வ வியாபகத்துவத்துக்கான ஒரு விஷயம். இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உள்ளே மட்டும் பாரு வெளியில் பார்க்காத அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு ஈஸ்வர மதத்தை சார்ந்ததாக இல்லையே. நான் வெளியில் பார்த்துட்டு இருந்தவனை நீ ஏன் வெளியில் பார்க்குற உள்ளே பாருன்னு சொல்லும்போது அதுவும் வந்து சர்வ வியாபகத்துவத்துக்கு ஒரு இணையான ஒரு விஷயமா அது புரிய வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லி சீடன் வந்து கேட்குறாரு. அப்போ சாமி சொல்கிறாரு, அது வந்து நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, நான் இன்னும் உனக்கு புரிய வைக்கிறேன், ஏன் நான் உன்னை உள்ளே மட்டும் பார்க்க சொல்கிறேங்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன்னு சொல்லி அடுத்தது சாமி வந்து ஒரு விஷயத்தை கேட்குறாரு. நமக்குள்ளார ஈஸ்வரன் ஒரு தன்மை இல்லைன்னா நம்மளால் ஏதாவது கேட்கவோ பார்க்கவோ அறியவோ முடியுமா, இல்லை பேசுகிறதுக்கும் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கும் அறியறதுக்கும் பேசுகிறதுக்கும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தது நமக்குள்ளார இருந்த அந்த ஈஸ்வரத்தன்மை தான். அது இல்லைன்னா இங்கே எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா நான் ஒருத்தன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவன் பிணமாயிடுறான். அந்த பிணத்துக்கு வந்து பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியறது கிடையாது, அது பேசவோ செய்கிறதில்ல, அது அசையவோ செய்கிறது கிடையாது. அதை நீங்கள் உருட்டுனா உருட்டவும் எரிய விட்டால் எரியறதுக்கும் புதையறதுக்கும் தான் அது யூஸ் ஆகுமே தவிர அதில் வேறு ஒன்றுமே கிடையாது. அதனால் அதனால தான் அது சவம்னு சொல்கிறது. அங்கே சிவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருள் இல்லை. அந்த சிவம் போயிடுச்சுன்னா சவம்னு ஆயிடுது. அப்போது அந்த சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் போனதுனால தான் சத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். அந்த சத்து போயிடுச்சுங்கிற வார்த்தை தான் மழுவி செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்போது அந்த சத்தாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் நாமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் தான் நாம் ஒரு விஷயத்தை பார்க்க முடியும், கேட்க முடியும், அறிய முடியும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும், பேச முடியும், அசைய முடியும், இப்படி எல்லா தொழில்களையும் நம்மளால் செய்ய முடியும். அப்போது அந்த ஈஸ்வர சைத்தன்யம்ங்கிறது அங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான் இது எத்தனையும் செய்கிறதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ அந்த ஈஸ்வர சைத்தன்யம் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடிய மாட்டேங்குது, அந்த உடம்புனால எதுவுமே செய்ய முடியல. அப்போ ஈஸ்வர சைத்தன்யம் இருக்கிற வரைக்கும் அது அத்தனையுமே செஞ்சிட்ருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த நிலைமைகள்லாம் இது வரைக்கும் நம்ம பார்க்குறது கேட்குறது அறியறது இதெல்லாம் யார் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம் யோசிக்கிறதா இருந்தால் அது ஈஸ்வரன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ப வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவர் இல்லைன்னா அங்கே எதுவுமே நடக்கிறது இல்லை. அவர் இருந்தால் மட்டுமே அது நடக்குது அப்படின்னா அத்தனையும் நடத்திட்டு இருந்தது அத்தனையும்
அங்கே பார்த்துட்டு இருந்தது, கேட்டுட்டு இருந்தது, அறிஞ்சிட்டு இருந்தது எல்லாமே அவர் தான் சொல்லி இப்போ நம்ப வேண்டியதாக இருக்குது. அதனால் அந்த ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தான் அதுதான் இவ்வளோ வரைக்கும் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த தான் ஈஸ்வரன் அல்ல அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, அந்த ஈஸ்வரனுங்கிறது வெளியில் சங்கரிப்பிச்சுட்டு இருக்கிற விஷ்ணு தான், மகேஸ்வரன் தான், பிரம்மா தான் அப்படின்னு சொல்லி நாம் நம்பும்போது நம்மளை என்னன்னு சொல்லி சொல்ல முடியும்? நம்ம ஈஸ்வர மதஸ்தன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா ஒரு செத்துப்போன பிணம் இருக்குது, அங்கே ஈஸ்வரனை உணர முடியாது. அதனால் அந்த ஈஸ்வரன் இருக்கிறாருன்னு சொல்லி அதனால் புரிஞ்சுக்க முடியாது. நீங்கள் கோயிலே கொண்டு போய் அந்த பிணத்தை போட்டால் கூடவும் அங்கே நாம் இருக்கிறது கோவில் தான் அப்படிங்கிறத உணரக்கூட அதனால் முடியாது. இது கோயில் தான், இது உள்ள பிரதிபிம்பிக்கப்பட்ட, அதாவது அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இந்த பிம்பம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி நம்புகிற நம்பிக்கை கூட நாம் உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வர சைத்தன்யம் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இல்லைன்னா அது கூட முடியறது கிடையாது. அப்போ இது நாள் வரைக்கும் ஒரு விஷயத்தை நான் நம்பிட்டு இருக்கிறோம், அதன்படி நம்ம செயல்பட்டுருக்குறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் முழு காரணமாக இருந்தது அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான் சொல்லும்போது, அதை செயல்படுத்திட்டு இருந்ததும் அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான் நான் நம்ப வேண்டியதாக இருக்குது. அதனால தான் அந்த சைத்தன்யம் இல்லாதப்போ நம்மளால் எதையும் பார்க்கவோ கேட்கவோ அறியவோ முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். அதனால் அப்படி ஆலோசித்து பார்க்கும்போது நம்ம ஈஸ்வரன் அல்ல, அந்த தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈஸ்வர சைத்தன்யம் அது ஈஸ்வரன் அல்ல அப்படின்னு சொல்லி நாம் நம்பிட்டு வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஈஸ்வரன் நாம் நம்பும்போது நிச்சயமாக நம்ம ஈஸ்வர மதஸ்தராக இருக்க முடியாது. ஏன்னா அங்கே ஈஸ்வரனை நாம் இல்லைன்னு சொல்கிற நிலமையில் இருக்கிறோம். இந்த சில கட்சிகள்லாம் இருக்கும், அது கடவுள் மறுப்புக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கும். அந்த மாதிரி நாமளும் கடவுள் மறுப்பாளனாக ஆகிறோம். நாம் அது ஈஸ்வரன் சொல்லி நம்மளுடைய உயிர்த்தன்மையை நம்ம ஏற்றுக்கிறது கிடையாது. அந்த உயிர்த்தன்மை இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஈஸ்வரன் சொல்லி நம்ப வேண்டிய ஒரு அவசியங்கிறது இருக்குது. அதனால தான் நிறையா சித்தர்கள் அந்த உயிர்த்தன்மையை பற்றி பேசும்போது கூட அவங்க அந்த உயிர் தான் அங்கே கடவுளாக இருந்துச்சு அப்படிங்கிறத நிறையா பாடல்களில் உணர்ந்து அவங்க எழுதியிருப்பாங்க. உள்ளம் பெரும் கோயில், ஊனுடம்பு ஆலயம், வல்லப்பிரானுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோருக்கு ஜீவன் சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி திருமூலர் ஒரு பாடலில் எழுதி வச்சுருப்பார். அகஸ்தியர் ஆச்சப்பா இந்த முறை 14 பேரும் அயன்மாலும் அரணோடு தேவரெல்லாம் மூச்சப்பா தெய்வம் என்று அறிய சொன்னார், மூச்சு தான் தெய்வம்னு அறிய சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி அவர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். இப்படி எத்தனையோ பாடல்களை நம்மளால் உதாரணமாக சொல்ல முடியும். அவங்க உயிர் தான் கடவுள், அந்த உயிர்த்தன்மை தான் ஜீவன் தான் ஈஸ்வரன் அப்படிங்கிறத புரிஞ்சவங்க அவங்க நிறைய எழுதி வச்சுருப்பாங்க. நாம் அதை படிக்கிறது கிடையாது, நாம் அவங்க சொல்கிறபடி நடக்கிறதும் கிடையாது. நமக்கு தேவையெல்லாம் இந்த உலகத்துக்கு சார்ந்த விஷயங்கள் தான். அப்படி உலகத்தை சார்ந்த விஷயங்களே பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஈஸ்வரனை பற்றின ஒரு விஷயம் தேவையில்லை. அவங்க அதை அப்படி தான் நினைக்கிறாங்க. அந்த ஈஸ்வரன் எனக்கு தேவையில்லை, ஆனால் ஈஸ்வரன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த சன்மானம் எனக்கு வேணும், அவர் கொடுக்கக்கூடிய அந்த பரிசு பொருளாக இருக்கக்கூடிய அந்த கூலி எனக்கு வேணும், என்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனை நிறைவேறினா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த தெய்வீகம்னு ஒன்று இருக்குது. அவங்களால அந்த ஈஸ்வர தன்மையை கண்டிப்பாக உணரவே முடியாது. அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் பிரார்த்தனை செஞ்சால் ஏதாவது கிடைக்குமான்னு அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நாம் அப்படி இருந்தவங்க தான். நமக்கு ஒரு நாள் புரியுது, இங்கே எவ்வளவோ கேட்டுட்டோம், எவ்வளவோ விஷயங்களை பார்த்துட்டோம், ஆனால் ஈஸ்வர தன்மையை நம்மளால் உணர முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம் தான் நம்மளை இன்றைக்கி இந்த கேள்வியை கேட்டு இன்றைக்கி ஈஸ்வரனை அடையிறதுக்கான ஒரு வழியை காமிச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு நம்மளை நிறுத்தி இருக்குது. ஸோ இதுக்கு சாமி கொடுக்குற ஒரு பதிலாக, சாமி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, நாம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பொருள், அது நம்முடைய ஜீவனுடைய சைத்தன்யமாக இருக்கக்கூடிய அந்த பொருள் அது ஈஸ்வரன் அல்லன்னு சொல்லி நம்பி நம்ம வெளியில் போகும்போது நாம் அந்த கடவுளை மறுக்கக்கூடிய ஒரு தன்மையில் நம்ம மாறிடுறோம். அதனால் ஈஸ்வர மதஸ்தன்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஈஸ்வர மதஸ்தன்னு யாரை சொல்ல முடியும் அப்படின்னா, தன்னில் இருக்கக்கூடிய ஈஸ்வர சக்தியை வெளியில் விடாமல் எவன் ஒருவன் தன்னிலே நிலைநிறுத்துகிறானோ அவன் தான் ஈஸ்வர மதஸ்தன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா இந்த ஈஸ்வர சக்தி தீர்ந்து போயிட்டே இருக்குது, அது தீர்ந்து போய் அது செலவாயிட்டே இருக்குது. அது முழுசும் தீர்ந்து போயிடுச்சுன்னா பிணமாயிடுறோம். அந்த பிணத்துக்கு ஈஸ்வரனை அறியக்கூடிய ஏதாவது தன்மை இருக்கா? அதனால் ஏதாவது முடியுமானா முடியறது கிடையாது. நம்மளே அறிய முடியாது, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களே அறிய முடியாது. நாம் இது நாள் வரைக்கும் பார்த்துட்டு இருந்த இந்த உலகத்தை அதனால் அறிய முடியாது. அப்போது எதையுமே அறிய முடியாத அளவுக்கு ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளாடுறதுக்கு, அது அங்கே போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளுடைய சக்தியை வெளியில் விட்டு தீர்த்துட்டு இருந்தது தான். இது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுனால நமக்கு தெரியறது கிடையாது. ஒரே நாளில் தீர்ந்துச்சுன்னா உடனே அது மேலே ஒரு பயம் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதுனால அது தீர்ந்துருச்சான்னு கூட நமக்கு கவனத்தில் வர்றது கிடையாது. தீர்ந்துட்டு தான் இருக்குங்கிற அந்த நினப்பு கூட இல்லாமல் அதை நம்ம செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். அப்படி முழுவதும் தீர்ந்து போகும்போது தான் அங்கே ஈஸ்வரத்தன்மையை அறியறதுக்கான ஒரு வாய்ப்பை
ஒரு தகுதியை நம்ம இழக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அந்த தகுதிங்கிறது எதை அனுசரித்து இருக்குது? ஈஸ்வரனை அறியறதுக்கான ஒரு தகுதி என்னவா இருக்குதுன்னா, நமக்குள்ளார உயிர் இருக்கணும். ஏன்னா அந்த ஈஸ்வர சைத்தன்யம் தான் இது நாள் வரைக்கும் பார்க்கவும், கேட்கவும், அறியவும் செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம். அந்த சைத்தன்யத்தை நம்ம வெளியில் விட்டுட்டு தீர்த்துட்டோம் அப்படின்னா, நம்மளால் பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ முடியாது. அப்போ அது ஈஸ்வரனை மட்டும் கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதையுமே பார்க்க முடியாத நிலைமைக்கு நம்ம போயிடுறோம். அப்போ அந்த ஈஸ்வரத்தன்மை தான், அதை சேர்த்தி வைக்கிறது தான் நம்ம ஈஸ்வர மதஸ்தனாக இருக்கிறதுக்கான முதல் தகுதி. அந்த ஈஸ்வரத்தன்மையை செலவு பண்ணாமல் நமக்குள்ளாரே நிலைநிறுத்தும் போது மட்டும்தான் நாம் அந்த ஈஸ்வரனை பார்க்கறதுக்கு, அவரை பற்றி அறியறதுக்கு நாம் தகுதி உடையவனாக மாறுறோம் அப்படிங்கிறத அவர் இங்கே சொல்கிறார். அப்போ அந்த ஈஸ்வரத்தன்மையை எப்படி நிறுத்துறது? நீங்கள் சொல்லிட்டீங்க, எனக்கு புரிஞ்சு போச்சு. ஈஸ்வரத்தன்மையோடு நம்ம இருந்தால் தான் ஈஸ்வரனை கவனிக்க முடியும். ஈஸ்வரத்தன்மையோடு இருந்தால் தான் நாம் புரிஞ்சுக்க முடியும். நாம் இது நாள் வரைக்கும் நாம் என்ன நம்பிட்டு இருந்தோம்னா, செத்துருவோம், செத்ததுக்கப்புறம் சொர்க்கம் நரகம்னு 2 விஷயம் இருக்கும். நல்லது செஞ்சுருந்தோம்னா சொர்க்கத்துக்கு போவோம், அங்கே கடவுள் இருப்பார். கெட்டது செஞ்சிட்டோம் அப்படின்னா நரகத்துக்கு போயிடுவோம், அங்கே நரகவாசிகள் நிறைய பேர் இருப்பாங்க நம்மளை தண்டனைகள் கொடுக்கறதுக்காக அப்படின்னு சொல்லி நாம் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே சாமி சொல்கிறது என்னென்னா, அந்த ஈஸ்வர சைத்தன்யம் நம்ம உடம்போட இருந்தால் மட்டுமே தான் ஒரு விஷயத்தை பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ முடியும். ஏன்னா அது இந்த புலன்கள் வழியாக தான் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்குது. இந்த புலன்கள் இல்லாமல் அந்த வெறும் ஜீவனால் எதையும் பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ முடியாது. இல்லை அப்படியும் முடியும் அப்படின்னா அது இந்த உடம்பு எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே இருக்காது. அது வெறும் ஜீவனாகவே இருந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ, அந்த அனுபவத்தை அனுபவிக்கவோ அது செஞ்சுருக்கும். அதனால் அது முடியாது. வெறும் ஜீவனாக இருந்தால் மட்டுமே அது முடியாது. அதை வெளி விவகாரங்களை உண்டு பண்ணி அதில் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த உடம்புங்கிறது அதுக்கு அவசியம். ஏன்னா இதில் தான் பார்க்குறதுக்கான ஒரு ஜன்னல் கதவுகள்லாம் இருக்குது. இந்த பார்க்குறதுக்கும், கேட்குறதுக்கும், அறியறதுக்குமா இருக்கக்கூடிய எல்லா அவஸ்தைகளும் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த கருவிகளை மையமாக வச்சு தான் அது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்குது. அப்போ இந்த கருவி இல்லைன்னா அந்த ஜீவனால் எதையுமே பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ முடியறது கிடையாது. அப்போது வெறும் ஜீவனால் அதை உணர முடியாது. நம்ம செத்து போயிட்டால் அது வெறும் ஜீவன் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போகிறதா சொல்கிறாங்க. அப்போது அந்த ஜீவனால் பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய முடியறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அதில் மனம்னு ஒன்று உண்டாகணும். அந்த மனசு தான் வெளியில் ஜீவனாக இருக்கக்கூடியது. மனதான் வெளியில் வியாபிக்குது, அதுதான் வெளியில் பிரகாசிக்குது. அந்த மனத்தினுடைய பிரகாசம் வெளியில் வரலன்னா கூடவும் நம்மளால் எதுவும் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம தூக்க சமயத்தில் பாருங்கள், நம்மளுடைய சக்தி, மனசக்தி உள்ளுக்குள்ளாரே அடங்கி இருக்குது. அப்போ நமக்கு வெளி விவகாரங்கள் தெரியறது கிடையாது, நம்மளையே நாம் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. நாம் தூங்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற நினப்பு கூட இல்லாமல் தான் அங்கே ஒரு தூக்கங்கிற ஒரு விஷயம் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது. அப்போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த மனம்ங்கிற சக்தி வெளியில் வியாபித்தா மட்டும்தான் உண்டு. அந்த சலனத்தன்மையில் தான் அது அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுது. பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ செய்ய வேண்டிய வேலையை அந்த சலனத்தன்மை அந்த ஜீவனுக்கு இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ மனம் இல்லைன்னா அந்த ஜீவனால் எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. அதனால தான் நம்ம கருவறையில் இருக்கும்போது அங்கே வெறும் ஜீவனும் இந்த ஜடமாக இருக்கக்கூடிய உடம்பு மட்டும்தான் இருந்தது. அங்கே சுவாசமோ, மனசோ, இந்த உலகமோ அங்கே கிடையாது. அப்போ நம்மளால் எதையோ பார்க்கவோ, கேட்கவோ, அறியவோ முடியாமல் தான் இருந்தது. அப்போ எப்போ அந்த மனம்ங்கிறது உண்டாகி வெளியில் பிரகாசிக்குதோ அப்போ தான் இந்த 3 தொழில்களும் உண்டாகுது. இதுதான் மனதனுடைய தொழில்கள்னு சொல்லி சாமி குறிப்பிட்டு சொல்கிறார். அப்போது அந்த வெறும் ஜீவனால் இது முடியாதுங்கிறது இந்த உதாரணங்கள் மூலமாக நம்மளால் ஊர்ஜிதமாக தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த உடம்புன்னு ஒன்று இருக்கணும், அதுக்குள்ளார ஜீவன் ஒன்று இருக்கணும், அதுக்குள்ளார மனசுன்னு ஒன்று வியாபிக்கணும். அப்போ தான் அதனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்போது செத்து போனதுக்கப்புறம் நம்மளுக்கு சொர்க்கம் நரகம்ங்கிற விஷயம்லாம் அந்த ஜீவனால் உணர முடியாது. அந்த ஜீவனுக்கு அது என்னன்னே தெரியாது. அப்படி தெரியறதா இருந்தால் அது இந்த ஜடமை எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த உடம்பும் இந்த மனசும் அதுக்கு தேவையில்லாமலே போயிருக்கும். இதனுடைய தேவை அதனால் தனிப்பட்ட ஜீவனால் அதை உணர முடியாதுங்கிறதுனால தான் அது உணர்வதற்காக இந்த மனசையும் உடம்பையும் அது எடுத்துகிட்டு வந்திருக்கு. இந்த உடம்புங்கிற அகங்காரத்தையும் மனசுங்கிற அந்த நிலைமையையும் அது எடுத்துகிட்டு வருது. அப்போது நம்ம செத்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி போகும்போது நமக்கு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போகுது. அப்போ சாகாமல் இருந்து நாம் உயிரோடு இருக்கும்போதே, இந்த உயிர் இந்த ஜடத்தில் இருக்கும்போதே நம்ம ஈஸ்வரனை உணர்ந்தால் மட்டும்தான் முடியுமே தவிர, நம்ம செத்ததுக்கப்புறம் ஈஸ்வரனை உணர்றதுக்கான வாய்ப்புகள்ங்கிறதே இல்லை. அதனால தான் சாமி சொல்கிறாரு, ஈஸ்வரனை உணரணுமா, ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கணுமா, உன்னுடைய சக்தி வெளியில் போய் செலவாகுச்சு அப்படின்னா, அது தீர்ந்து போச்சு அப்படின்னா உன்னால் தெரிஞ்சுக்க முடியாது. அது தீர்றதுக்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஆனால் எவ்வளோ நேரமாகும், எவ்வளோ காலமாகும்னு தெரியாது. அதனால் தீக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்து. அதை செலவு பண்ணுறத முதல்ல குறைய அதை குறைச்சி செலவு பண்ண ஆரம்பி. அப்புறம் முழுவதும் செலவு ஆகாத அளவுக்கு நீ ஒரு நிலைமைக்கு வந்துட்ட அப்படின்னா உன்னால் தைரியமாக ஈஸ்வரனை பார்க்குறதுக்கான ஒரு காத்திருப்பு உனக்கு சாத்தியமாகும்.
இப்போ எல்லாம் செலவு பண்ணிட்டே இருந்தீன்னா, அந்த காத்திருப்பு ரொம்ப நீளமா இருந்துச்சுன்னா, நீ குறுகிய காலத்திலேயே உன் செலவ பண்ணி உன்னுடைய சக்திய முழுவதும் தீர்த்து பிணமாயிருவ. அப்புறம் உன்னால ஈஸ்வரன பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் சாமி இங்க வந்து ஈஸ்வர மதஸ்தன்னா, தன்னுடைய சக்திய செலவாகாம தடுத்து நிறுத்தி, அத தனக்குள்ளாரே வச்சுக்க தெரிஞ்சவன் தான் ஈஸ்வர மதஸ்தனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்றாரு. சரி, நான் எப்படி ஈஸ்வர மதஸ்தனா ஆகுறது? அந்த சக்திய எப்படி எனக்குள்ளாரே நிலைநிறுத்திக்கிறது? அப்படின்னு சொல்லி தான் சீடன் வந்து அடுத்த கேள்வி கேட்குறாரு. ஸோ இது வந்து நம்ம நாளைக்கு இந்த விஷயத்த பத்தி நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஈஸ்வர மதம்னா என்ன? ஈஸ்வரன்னா யாரு? அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்தும் நமஸ்காரம்.